வணக்கம் மக்களே. கைஸ் இன்னைக்கு கேம் டைமில் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம காஃபி ஷாப் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம காஃபி ஷாப் போயிட்டு நம்ம கடையை வந்து அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி சில பல பொருட்கள்லாம் வாங்கணும் கைஸ் காஃபி ஷாப்பில். ஸோ எக்ஸ்ட்ரா காஃபி மிஷினு, அப்புறம் ஃப்ரிட்ஜு இல்லாமல் பால்லாம் கெட்டு போகுது. ஸோ ஒரு ஃப்ரிட்ஜை வாங்கி போடுறோம், எக்ஸ்ட்ரா ஒரு காஃபி மிஷின் வாங்கி போடுறோம். கஸ்டமர் எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் அனுப்புகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்போட எபிசோட் 4. ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க காஃபி ஷாப் போகலாம். ஓகே கைஸ், நம்ம கடைக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வேலைங்க இருக்குது. ஸோ இப்போ கஸ்டமருக்கு அதிகமாக வர்றதுனால சில பல புது மிஷின்கள்லாம் வாங்கி போட போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு காஃபி மிஷினு, முதல்ல வந்து ஃப்ரிட்ஜு வாங்கணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ஸோ இன்றைக்கி ரன் பண்ண தேவையான பொருளாக இருக்கா பார்க்கணும். இது என்னது? ஆஹா, நேற்று வச்ச பால் கெட்டுடுச்சு கைஸ். வாங்க எடுத்து போட்டுடலாம். ஸோ இப்போதைக்கு என்னென்ன பொருள் இருக்குது? முதல்ல மில்க் 1 இருக்குது, காஃபி பீன் 3 இருக்குது, ஸ்மால் கப்பு 9 இருக்குது, லார்ஜ் கப் 1 இருக்குது. இது வேஸ்ட்டு கைஸ், இது எம்டியாக இருக்குது, இதை போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லார்ஜ் கப் தேவை. லார்ஜ் கப் வந்து இதில் 1 தான் இருக்குது. ஸோ லார்ஜ் கப் 1 எடுத்து இங்கே வச்சிடலாம். இப்போ லார்ஜ் கப் ஆர்டர் போடணும். மில்க் 1 தான் இருக்குது, மில்க் எக்ஸ்ட்ரா ஆர்டர் போடணும். இங்கே கப் இருக்குது. காஃபி பீன் இருக்கா? காஃபி பீன் 3 இருக்குது கைஸ், இதை வச்சு இன்றைக்கி ஓட்டிடலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜும் எக்ஸ்ட்ரா ஒரு காஃபி மிஷினாக வாங்கிடலாம் கைஸ். கஸ்டமர் அதிகமாக வரதுனால ஒரு காஃபி மிஷினை வச்சு சமாளிக்க முடியல. எக்ஸ்ட்ரா ஒரு காஃபி மிஷின் வாங்குகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம். ஓகே கைஸ், இப்போ ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா 250. சரி, ஒன்று வாங்கிடலாம். இங்கெங்கே வைக்க முடியாதா ஃப்ரிட்ஜை? ஓகே கைஸ், நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குது, அங்கே தான் வைக்க முடியும் நினைக்கிறேன். இந்த ஸ்டாஃப் ஒன்லி ஏரியாவில் தான் வைக்க முடியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, இங்கே தான் கைஸ் நம்ம ஃப்ரிட்ஜை வைக்க முடியும். இங்கே என்ட்ரி பக்கத்துலேயே வச்சுட்டாங்களேன், நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த எடுக்க. ஓகே கைஸ், வெற்றிகரமாக ஃப்ரிட்ஜு வாங்கியாச்சு. ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ண எம்டியாக இருக்குது ஃப்ரிட்ஜு. இதில் தான் நம்ம பால் வாங்கி இதில் தான் ஸ்டோர் பண்ணணும், இல்லைனா அது கெட்டுருது. பால் நிறைய வேஸ்ட்டாக போகுது. க்ளோஸ் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு காஃபி மிஷின் ஒன்று வாங்கிடலாம் கைஸ். 150. இங்கே வைக்கலாமா? இங்கே வச்சா ஆர்டர் மறைஞ்சிரும். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணுறாங்கன்னு அந்த போர்டில் இருக்கும், அது மறைஞ்சிரும். இங்கே வைக்கலாம் கைஸ். இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும் காஃபி மிஷினு. இங்கே ஒன்று. இந்த காஃபி மிஷினை எடுத்துடலாம் கைஸ். இங்கேருந்து எடுத்துகிட்டு இங்கே வச்சிடலாம். பக்கத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஃபில் பண்ண. இங்கே வச்சுட்டா அவங்கள கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 2 காஃபி மிஷின் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜும் வாங்கியாச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம மில்க்கும் லார்ஜ் கப்பு சில தேவைப்படுது, அதையும் வாங்கிடலாம். ஓகே, மில்க்கு ஒரு செட்டு வாங்கிடலாம். ஒரு செட்டில் 4 மில்க் இருக்கும், 1 போதும். ஆட் டு கார்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் கப்பு. லார்ஜ் கப் எங்கே இருக்குது பார்த்தீங்களா, பிக்கு. இதுலேயே 1 போதும். 1 இல்லை, ஒரு செட்டில் வந்து 8 இருக்கும். ஓகே, ஆர்டரை போட்டுடலாம் வாங்க. சரி வாங்க, போயிட்டு வண்டியிலேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அமோனிஷமான டெலிவரி வேன் பார்த்தீங்களா, ஆளே இருக்க மாட்டாங்க, வண்டி மட்டும் வரும். சரி ஓப்பன் பண்ணு. ஓகே, எடுத்து முதல்ல வெளியே வச்சிடலாம் வயசுங்க. வாங்க அந்த வண்டி அமுச்சு விட்டுடலாம். இது என்ன மில்க்கு? ஓகே, 2 தான் ஆர்டர் போட்டோம், வந்துடுச்சு 2மே. இந்த வாட்டி முடியாது, கிளம்பு. ஓகே கைஸ், எடுத்துகிட்டு போயிட்டு கடையில் வச்சிடலாம். பெட்டிங்க தான் நிறைய இருக்குது. இதில் மில்க் இருக்கா? முதல்ல மில்க்கெலாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரே ஒரு மில்க்கை மட்டும் இங்கே வெளியே வச்சிடலாம் கைஸ். மற்ற மில்க்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தூக்கு. ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுட்டா கரெக்டாக இருக்கும். மொத்தம் 4 பேக்கெட்டு மில்க் இருந்தது, 3 வச்சாச்சு, 3 வெளியே வச்சிடும். இப்போ ஃப்ரிட்ஜுக்கு சுவிட்சு கரண்ட்டெல்லாம் எங்கே கொடுக்குறது? அதெல்லாம் தேவையில்லை கைஸ். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஆனில் தான் இருக்குது. அப்போ அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஓகே, ஃப்ரிட்ஜை மூடு. இதை தூக்கின்னு போய் குப்பையில் போட வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த மிஷின்லேயும் காஃபி பீன் பார்த்தீங்களா கம்மியாக இருக்குது. 2 மிஷின்லேயும் காஃபி பீனை ஃபில் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபி பீன் ஆடு.
இதுலேயும் ஃபில் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ரெண்டுத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு காஃபி பீனும் காலி. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க போய் கடையை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த வாட்டி கஸ்டமர் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி லாபத்தை தள்ளியே ஆகணும். ஏன்னா கடையை நிறைய அப்டேட் பண்ண வேண்டியது இருக்குது கைஸ். ஓப்பன் பண்ணு. மெனு எம்டியா? ஓ, ஒரு நாளைக்கும் நம்ம மெனு ஆட் பண்ணணும் போல இருக்குது. க்ளோஸ் பண்ணு. முதல்ல இது மெனு ஆட் பண்ணிடலாம். 3 மெனு கைஸ் இன்னைக்கு. ஓகே, ஓப்பன் பண்ணு. ஏய், நீ எப்போயா வந்த? யார்? வாங்க மேடம், வாங்க மேடம், உட்காருங்க மேடம். என்ன ஆர்டர் வேணும்? வராங்க கைஸ், கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க, நம்ம போய் கவுண்டரில் நின்றுடலாம். என்ன ஆர்டரு? ஆர்டர் வந்து எஸ்ப்ரெஸோ. எஸ்ப்ரெஸோலாம் சிம்பிள் கைஸ் நம்மளுக்கு. ஃபோர்டு எஸ்ப்ரெஸோ. பிளேட்ஸ் எங்கே? பிளேட்ஸ் எடுத்து வந்து வை. அடுத்த ஆர்டரு அடுத்தது எஸ்ப்ரெஸோ தான். அடுத்ததும் எஸ்ப்ரெஸோ தான். இதில் போட்டுடலாம். வாங்க, முதல்ல இதில் போய் டெலீட் பண்ணிவிட்டு. மேடம் வந்துகிட்டே இருக்கேன். இந்தாங்க நீங்கள் கேட்ட எஸ்ப்ரெஸோ. லெவல் 4 வந்துடுச்சு கைஸ். அப்போ புதுசாக அது நல்லாக்கா இருக்கும். ஓகே, இந்த எஸ்ப்ரெஸும் ரெடி. அடுத்ததும் எஸ்ப்ரெஸோ தான். ஆஹா, ஸ்மால் கப்பு காலியாக போகுது கைஸ். எஸ்ப்ரெஸோ போடு. இந்த எஸ்ப்ரெஸோ மெனு தான் கைஸ் ஈஸியாக இருக்குது. யாருக்கு எஸ்ப்ரெஸோ? 2 பேருக்கு எஸ்ப்ரெஸோ தான். முதல்ல 2 கொடுத்துருவோம். ஏய், ட்ரேயில் வச்சு தான் கைஸ் எடுத்துகிட்டு வரணும். ட்ரே ஓகே, ட்ரே இந்தாங்க சார், நீங்கள் கேட்ட எஸ்ப்ரெஸோ. ஆஹா மேடம், வந்துட்டே இருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? ஓ, 60 சென்ட்டு தரணும். ஓகே மேடம், கிளம்புங்க. நெக்ஸ்ட்டு 2மே எஸ்ப்ரெஸோ தான். முதல்ல இது வச்சுட்டு. ஓகே கைஸ், இது ரெடி. எஸ்ப்ரெஸோ, அடுத்த எஸ்ப்ரெஸோ ரெடி. வந்துகிட்டே இருக்கேன் சார். தேர்ட் யார்? இந்தாங்க மேடம், என்ஜாய் பண்ணுங்க. 4th ஒன்று எஸ்ப்ரெஸோ தான். லேட் எடு வை. 2 மிஷின் வாங்கினது ஈஸியாக இருக்குது கைஸ். டக்குன்னு முடிச்சிடலாம் ஆர்டர்லாம். ஓகே. ஏய், கப்பு ட்ரேயில் வை. வந்துட்டே இருக்கேன். இந்தாங்க மேம், நீங்கள் கேட்ட எஸ்ப்ரெஸோ. சரி வாங்க, காசு வாங்கி வச்சிடலாம். கொடுங்க சார். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? இவரும் அதே தான். 2. என்ஜாய். ஆர்டர் எல்லாமே கிளியர். ஏன்னா நம்ம டேபிள் க்ளீன் பண்ணால் தான் ஆர்டர் வரும். அடுத்த ஆர்டர். வாங்க, டேபிளை க்ளீன் பண்ணிடலாம். இந்த டேபிளையும் க்ளீன் பண்ண வேண்டியதும். ஓ, வந்துட்டிங்களா? வாங்க. அதே எஸ்ப்ரெஸோ தானே? அடுத்து வாங்க. டக்குன்னு மேடம், கேஷை கொடுங்க. ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து அடுத்த மெனு என்ன? இன்னும் மெனு தரல. லேட்டேவா? லேட்டேனா அந்த மில்கெல்லாம் ஆட் பண்ணி போடுவோமே, இந்த லார்ஜ் கப் வச்சு, அதுதான். வாங்க, இதை போட்டுடலாம். ஓகே, லாங் காஃபி 1. அதுக்குள்ளே டேபிள்லாம் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் கைஸ். ஓகே, லாங் காஃபி ரெடி. இதில் வந்து நம்ம மில்க் ஆட் பண்ணணும். இங்கே வச்சுட்டு மில்க் ஆட் பண்ணிடலாம். ஓகே, லாட்டி ரெடி. ஆனால் லாட்டி வந்து அதிக ரேட்டு கைஸ். இந்தாங்க மேடம், லாட்டி. குடிங்க. இன்னும் யாரும் வரல. கஸ்டமர் சார். ஓ, இங்கே வந்திருக்காரு கைஸ். வாங்க சார், உட்காருங்க சார். வியூவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ஆர்டர் என்னன்னு தெரியல. லாட்டேவா? ஓகே, லாட்டே இருக்குது. லார்ஜ் கப் ஒன்று எடுத்து லாங் காஃபியில் வச்சிடலாம். வாங்க மேம். எனக்கு அந்த லாட்டியை கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன் மேம். அந்த கஸ்டமர் மட்டும் சர்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், முடிஞ்சிடும். ரெடியா? மில்கை ஊற்று.
ஓகே, அடுத்த லேட்டி ரெடி. இந்தாங்க சார் நீங்கள் கேட்ட லேட்டி. ஐஸ் இது வரையும் 6 கஸ்டமர் சர்வ் பண்ணியிருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. தேங்க்யூ மேடம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? 2.27 சில்லற தரணுமா? 1 2 5ல் 1 இதில் 2. ஓகே கிளம்புங்க. ஓகே கைஸ், வாங்க வழக்க போல் இந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணிடலாம். க்ளீன் பண்ணியாச்சு. பிளேட்டை வச்சிரு. வாங்க மேம், வெல்கம் மேம், வெல்கம் மேம், உட்காருங்க. என்ன வேணும் உங்களுக்கு? சீக்கிரம் சார், எவ்வளோ இடத்த காலி பண்ணுங்க சீக்கிரமாக குடிச்சிட்டு. எவ்வளோ நேரம்? இதை வைங்க, பிளேட்டோட தூக்கிட்டு போயிடலாம். அடுத்த ஆர்டர் என்னது? லேட்டே கைஸ், அடுத்து தான் லேட்டே. தேங்க்யூ சார். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? அதே 2. ஓகே கைஸ், இப்போ லேட்டி ஒன்று ரெடி பண்ணணும். கப் எடுத்து ஃபஸ்ட்டே வெளியே வச்சுருக்கலாம். அடுத்தது என்னது? எஸ்ப்ரெஸோ, சின்ன கப்பு. ஆஹா, இது இல்லை கைஸ், காஃபி பீன் இல்லை. காஃபி பீன் எங்க? எஸ்ப்ரெஸோ போடு. ஓகே, லேட்டி ரெடி. லேட்டி ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ், கஸ்டமர் ஆர்டர் பண்ணி சீக்கிரமாக சர்வ் பண்ணிடணும். லேட்டி யார் ஆர்டர் பண்ணது? டேபிள் நம்பர் 7. டேபிள் இந்தாங்க மேம், நீங்கள் கேட்ட லேட்டி. டேபிள் 8க்கு என்ன கேட்டார்? டேபிள் 8 வந்து எஸ்ப்ரெஸோ. ஓகே, ஆல்ரெடி நம்ம இங்கே போட்டு வச்சுட்டோம்ல. என்ஜாய் பண்ணுங்க. டேபிள் 9 லேட்டேவா? சீக்கிரம் சீக்கிரம். டேபிள் 9 லேட்டே வந்துட்டே இருக்கு லேட்டே வந்துட்டே இருக்கு. ஆஹா, 9 இல்லையா லேட்டே? இவங்களுக்கு லேட்டே கைஸ். 8க்கு தான் லேட்டே. எட்ரா லேட்டே மாற்றி ஆர்டரை டெலிவரி. யாருக்கு தான் லேட்டே? அப்போ யாருமே ஆர்டர் பண்ணலையா லேட்டே? சரி ஓகே, ஒரு கஸ்டமரை சொதப்பிட்டோமா? சூப்பர். எவ்வளோ உங்களுக்கு? $2. என்ஜாய். இது மேமா சாரா? மேம், வாங்க மேம், வாங்க மேம். சாரி மேம், சின்ன கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு உங்களை பார்த்து, தப்பாக நினச்சிக்காதீங்க. 10ல் 1. ஓகே மேம், என்ஜாய். போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்லி கூட்டுவாங்க. ஓகே கைஸ், இப்போ டேபிள் க்ளீன் பண்ண தான். டைம் ஆகிடுச்சா? டைம் ஆகிடுச்சு கைஸ். சரி வாங்க, இந்த டேபிள்லாம் க்ளீன் பண்ணிடலாம். எல்லாத்தையும் குப்பையில் போடு. ஒரு லேட்டே வீணாக போச்சு கைஸ். லேட்டே வந்து யாரோ ஆர்டர் பண்ணலான்னு இருக்காங்க. ஒரு லேட்டே வீணாக போச்சு கைஸ். அவர்கிட்ட கொடுத்துட்டா ஐ டிடன்ட் ஆர்டர் திஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆனால் அவர் தான் லேட்டே கேட்ட மாதிரி இருந்தது. ஆர்டர் அடுத்த வாட்டி கரெக்டாக பார்த்து சர்வ் பண்ணணும். ஒரு லேட்டே வீணாக போச்சு. ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 7ல் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரையும் கவர் பண்ணிட்டோம். ஒருத்தரை தவிர ஒருத்தருக்கு மட்டும் நம்ம மாற்றி ஆர்டர் கொடுத்துட்டோம். அதனால் கோச்சிங் கிளம்பிட்டாரு. ஆனால் ஃபஸ்ட்டை விட இப்போ பரவாயில்ல கைஸ், நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டோம். இப்போ நம்ம நிறைய காஃபி மிஷின் போடுறதுனால ஈஸியாக இருக்குது நம்மளுக்கு. லேம்ப்பு இது நான் ஸ்பெக்டேட்டரா? ஃப்ளவர் பாட் நல்லாக்கா இருக்குது கைஸ். பூத்தொட்டி நல்லாக்கா இருக்குது. வாங்க இதை வச்சிடலாம். செம்மையாக இருக்குது கைஸ் பூத்தொட்டி. இதெல்லாம் போட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டையே மெருகு ஏற்றி வைக்கிறோம். இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும்ல? ஓகே கைஸ், இங்கே ஒன்று, இங்கேன்னு வச்சிடலாம் கைஸ். 2 பூத்தொட்டி ஆட் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, நம்ம ரெஸ்டாரண்ட் பார்க்கவே பக்காவாக இருக்குது. சரி வாங்க, அடுத்த டேக்கான பொருட்கள்லாம் இப்போயே வாங்கி வச்சிடலாம். நம்மளுக்கு ஸ்மால் கப் வந்து ஃபுல்லாக காலி கைஸ். ஸ்மால் கப் ஆர்டர் பண்ணணும். லார்ஜ் கப்பு 6 இருக்குது. முதல்ல லார்ஜ் கப்புக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சிடலாம். லார்ஜ் கப்புக்கு இந்த ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் கப்புக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கி வைக்கணும். ஓகே கைஸ், லார்ஜ் கப்பை இந்த ஸ்டாண்டில் வச்சுட்டோம். ஸ்மால் கப்புக்கு ஒரு ஸ்டாண்டு வாங்கிடலாம். கிச்சன் எக்யூப்மெண்ட், கப் ஸ்டாக்கர். கப்பு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வச்சிடலாம். இங்கே வைக்க முடியுமா அந்த கேப்பில்?
இங்கே வச்சிடலாங்க. ஸ்மால் கப்புக்கு வந்து இந்த ஸ்டாண்டு. முதல்ல நம்ம ஸ்மால் கப் ஆர்டர் போடணும். காஃபி பீனும் காலின்னு நினைக்கிறேன். இந்த கண்டெய்னர்லாம் தூக்கி குப்பையில் போட வேண்டியதுதான். ஓ அப்படி. ஸ்மால் கப் 8 இருக்குது கைஸ் நம்மக்கிட்ட. ஸோ நாங்கள் இதெல்லாம் அடுக்கி வச்சிடலாம். மில்க்கு இங்கே இருக்குது. 0.2 லிட்டர் எக்ஸ்ட்ரா மில்க் இருக்குது நம்மக்கிட்ட. 0.2 லிட்டர்னா 200 கிராம் 200 கிராம் மில்க் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ வாங்க இதே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். வீணாக போயிட போகுது. ஓப்பன் செய். ஓகே ஓகே. காஃபி பீனும் காலி கைஸ். காஃபி பீனும் ஆர்டர் பண்ணணும். இதில் என்ன இருக்குது? மில்க் ஒன்று இருக்கா? இதில் எப்படி ஒரு மில்க் இருந்தது? இது ஃப்ரிட்ஜில் வைக்காமல் விட்டோமோ? ஓகே கைஸ், 4 ஃபுல் பேக்கெட் மில்க் இருக்குது. 200 கிராம் ஒரு பேக்கெட்டில் இருக்குது. இதை வச்சு நாளைக்கு ஓட்டிடலாம், பிரச்சனை இல்லை. சரி ஓகே கைஸ், இன்றைக்கி டேவை முடிச்சிடலாம். டே 7. ஆனால் இன்றைக்கி நல்லா லாபம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா கஸ்டமரும் அட்டன் பண்ணிட்டோம், ஒருத்தரை தவிர. வாங்க எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 9 ஆர்டர் எடுத்திருக்கோம். அதில் 8 சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க கஸ்டமரை. ஒருத்தர் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அவர் கோச்சின்னு கிளம்பிட்டார். ஸோ விடுங்க, ஒன்று தானே. டோட்டலாக இன்கம் வந்து $209 இன்கம். ஆனால் நம்ம வந்து கடையை அப்டேட் பண்ணது வந்து $495. இந்த ஃப்ரிட்ஜு எக்ஸ்ட்ரா ஒரு மிஷின் வாங்கணும் பார்த்தீங்களா, அதெல்லாம் போய் மைனஸ் ஆக நம்மளுக்கு இன்றைக்கி -$17. $17 இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக செலவாக இருக்குது. பரவாயில்ல கைஸ், அது லாஸ் இல்லை. நம்ம கடையை தான் டெவலப் பண்ணோம்ல. நம்மகிட்ட பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா $263 இருக்குது. அடுத்த டேவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, டே 8 கைஸ். பார்த்தீங்களா, இங்கேருந்து நம்ம காஃபி ஷாப் பார்க்க பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ள வெளியும் செடி உள்ளேயும் செடி. நம்ம இன்னும் நிறைய அப்டேட் பண்ணோம் கைஸ் காஃபி ஷாப்பை. இது காஃபி ஷாப்போ இல்லை 5 ஸ்டார் ஹோட்டலானே தெரியாத அளவுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம். சரி, எல்லாம் க்ளீனாக இருக்கா? டேபிள்லாம் க்ளீனாக இருக்குது. சரி வாங்க ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன். எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கப்பு இருக்குது 2. ஒரு பால் பேக்கெட் எடுத்துன்னு வந்து வச்சிடலாம் வாங்க. இதில் எவ்வளோ? 1 லிட்டர் பால் ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சுக்கலாம். ஓகே, கமான் கமான் கைஸ், கமான் கைஸ். வாங்க சார், வாங்க சார். உங்களை அழிலேயே நின்று உங்களை வெல்கம் பண்ணுற பாருங்க. வாங்க சார், வாங்க சார். யாரா நீ? கைஸ் முண்டா மணியெல்லாம் போட்டுன்னு பார்த்தீங்களா, பக்கம் இருக்கார் நம்மளால். வாங்க 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 வாங்க, சீக்கிரம் வாங்க. ஆஹா வாங்க கைஸ், நம்மளாலே பார்க்கலாம். கஸ்டமர்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. லாங் காஃபி பிரச்சனையே இல்லை சார். லாங் காஃபிலாம் ஆரம்பி. அடுத்த ஆர்டர், அடுத்த ஆர்டர், அடுத்த ஆர்டர். எஸ்ப்ரெஸோ ஸ்மால் கப் எடுத்து எஸ்ப்ரெஸோ ஒன்று போட்டுரு. நெக்ஸ்ட்டு ஆர்டர். சரி வாங்க, முதல்ல அதை போயிட்டு சப்ளை பண்ணிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு யார்? லாங் காஃபி டேபிள் 1. ஃபஸ்ட்டு இவர் தாங்க கைஸ் வந்தார். இந்தாங்க சார், என்ஜாய் பண்ணுங்கள். டேபிள் 2 எஸ்ப்ரெஸோ. எஸ்ப்ரெஸோவும் ரெடி. அடுத்த ஆர்டர் எஸ்ப்ரெஸோ தான். வாங்க போட்டு போயிடலாம். எஸ்ப்ரெஸோ டேபிள் 2 தானே எஸ்ப்ரெஸோ. இந்தாங்க மேம், நீங்கள் கேட்ட எஸ்ப்ரெஸோ. டேபிள் 3யும் எஸ்ப்ரெஸோ. டேபிள் 3 ஓகே, இங்கே இருக்குது. அடுத்த ஆர்டர் வந்துருச்சு. டேபிள் 3 எஸ்ப்ரெஸோ. இந்தாங்க மேம், என்ஜாய் என்ஜாய் மேம். எங்கள் ரெஸ்டாரண்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன ரொம்ப நேரம் யோசிக்கிறாங்க. ஓ, டேபிள் 4 ஆர்டர் பண்ணிட்டாரோ? டேபிள் 4க்கு வந்து லாங் காஃபி கைஸ். இதை வந்துகிட்டே இருக்கேன். ஓகே, கிளம்புங்க. ஆர்டர் எதனா பேலன்ஸ் இருக்கா? லாங் காஃபி இருக்குல்ல. ஓகே, லாங் காஃபி ரெடியாக இருக்குது. டேபிள் 4 இருங்க கைஸ், எதாவது க்ளீன் பண்ணிடலாம். வாங்க, காசை கலெக்ட் பண்ண வேண்டியது தான். காசை வாங்கி கல்லால் போட வேண்டியது தான். கொடுங்க மேம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க மேம்? உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நான் சேஞ்ச் தரேன். நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்காக எக்ஸ்ட்ரா சேஞ்சு மேம். என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க மேம், வாங்க மேம், சீக்கிரம் வாங்க. அடுத்த கஸ்டமர் வந்துட்டாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் மேம். அடுத்த ஆர்டர் வந்துருச்சா? லேட்டே கைஸ். இந்த லேட்டே தான் கைஸ் கடுப்பு.
ஒரு லாங் காஃபி எடுத்துக்கணும். அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணணும். அடுத்த கஸ்டமர் வந்துட்டாரா? அடுத்தது அடுத்தது லேட்டையா? வாங்க, அடுத்ததான் லேட்டே தான். லாங் காஃபி மில்க் எடுத்து இங்கே வச்சு ஆட் பண்ண முடியாதா? கீழே வச்சு தான் ஆட் பண்ணணும். காஃபி பீனா? மில்க் எங்க? மில்க் ஆட் பண்ணு. யார் லேட்டே? 5. ஃபஸ்ட்டு டேபிள் 5 தான். இதாங்க சார் நீங்கள் கேட்டது. லெவல் 5 வந்துட்டோம் கைஸ். அடுத்ததான் லேட்டே. மில்க் எப்படி ஆட் பண்ண முடியுமா? இப்படியே ஆட் பண்ணிடலாம் கைஸ் வச்சு. ஓகே, இந்தாங்க. யார் இவர்? ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்களா? பக்காவாக இருக்குது சார். உங்கள் ஹேர் ஸ்டைல் பக்காவாக இருக்குது. அப்படியே நம்ம கடையை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. ஓகே கைஸ், டேபிளை க்ளீன் பண்ணணும். அதை விட்டு பார்த்தீங்களா நான் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் டைம் இருக்குது கைஸ். இன்னும் சில கஸ்டமர்ஸ்லாம் அட்டன் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? 7. அடுத்து முதல்ல இந்த கேஷ் கவுண்டருக்காச்சும் ஒரு ஆளை போடணும் கைஸ். சேஞ்சு கொடுக்கறதே பெரிய வேலையாக இருக்குது. வாங்க இன்னும் டைம் இருக்குது. வாங்க காஃபி ஷாப்புக்கு. ஒருத்தர் தான் வராரா? இன்னும் டைம் இருக்கே. டேபிள்லாம் க்ளீனாக தானே இருக்குது. ஓகே கேஸ், இன்னொரு கஸ்டமர் வராரு. எஸ்ப்ரெஸோ தான். ஆஹா, லாங் காஃபி போட்டேன் கைஸ் மாற்றி. ஆஹா, சொதப்பிடுச்சு. இதை மாற்றாமையே. ஓகே, இது எஸ்ப்ரெஸோ தான். சார், லாங் காஃபியை சின்ன கப்பில் போட்டு பெரிய கப்பில் போட்டிருந்தா லேட்டாகவே மாற்றிருக்கலாம். சொதப்பிக்கிச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சிடலாம். கீழே யாருக்கும் தெரியாமல் வச்சிடலாம். அடுத்தது என்ன? லேட்டே. பார்த்தீங்களா, பெரிய கப்பில் அந்த லாங் காஃபி போட்டிருந்தா லேட்டே ரெடி பண்ணியிருக்கலாம். என்ன டேபிள் இது? டேபிள் 7. ஓகே, இந்தாங்க மேம். ஆஹா, 3 கஸ்டமர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்களோ. லேட்டே லாங் காஃபி. ஒரு கப்பு இல்லையே லாங் காஃபிக்கு. மாற்று கைஸ். லார்ஜ் கப் இல்லை கைஸ். லாங் கப் பார்த்தீங்கன்னா காஃபி ஆயிடுச்சு. லாங் காஃபிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்றைக்கும் ஒரு கஸ்டமர் சொதப்பிடுமா? போடு. இருங்க மேம், சர்வ் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன டேபிள்னு தெரியலையே. 8 and 9 லேட்டே. 8 எங்க? 8 எங்கே இருக்காரா? இந்தாங்க சார் லேட்டே. எதையும் லேட்டே ரெடி பண்ணியாச்சுல. ஓகே, 2 minutes மேம், வந்துட்டே இருக்கேன். 8 and 9. ஓகே, இந்தாங்க கைஸ். அடுத்த ஆர்டர் லாங் காஃபி கைஸ். டேபிள் 10 ஆர்டர் எடுத்திருக்கோம். லாங் காஃபிக்கு வந்து பெரிய கப் இல்லை. இந்த சின்ன கப்பில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாமா? சாரி மேம், எங்ககிட்ட பெரிய கப்பு காலி ஆகிடுச்சு. அதனால சின்ன கப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அதை கோவப்பட்டாங்க. சின்ன கப்பில் குடிக்க மாட்டாங்களாம். சரி, கிளம்புங்க. அடுத்த வாட்டி வரும்போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு கஸ்டமர் சொதப்பிக்கிச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்களா கேஷ் கவுண்டரில் லைன் கட்டிடுச்சு. ஓகே, கிளம்புங்க. அடுத்தது காசை வாங்கி கல்லால் போட வேண்டியதுதான் கைஸ். ஓகே சார், கிளம்புங்க. தேங்க்ஸ் ஃபார் கமிங். அடுத்தது சார், பக்காவாக இருக்கீங்க சார். இல்லை, இந்த கஸ்டமர் பார்த்தீங்களா கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பக்காவாக இருக்காரு. எக்ஸ்ட்ராவாக எதனா டிப்ஸ் வச்சுருப்பாரு கண்டிப்பாக. வாங்க சார். 2.27. ஓகே கைஸ், வந்தவங்க யாரா டிப்ஸ் வச்சுருக்காங்களா போய் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் இவரை பார்க்க பிஸ்னஸ் மேன் மாதிரி இருக்குது. இவர் கண்டிப்பாக டிப்ஸ் வச்சுருப்பாரு. இந்த டேபிளில் டிப்ஸ் இல்லை கைஸ். எந்த டேபிள்லையும் டிப்ஸ் இல்லை கைஸ். பார்த்தீங்களா, இந்த டேபிள்லையும் டிப்ஸ் இல்லை. இந்த டேபிள்லாம் யாருமே குடிக்காமல் இருக்குது. இங்கே பாருங்க கைஸ், குடிக்காமல் வச்சுட்டு போயிட்டுருக்காங்க. யார் இது குடிக்காமல் வச்சுட்டு போனது? குப்பையில் போடு. ஓகே கைஸ், நம்ம ஸ்மால் கப்பில் வந்து ஸ்மால் கப்பில் வந்து லாங் காஃபி போட்டு கொடுத்துட்டோம்ல, அந்த கஸ்டமர் வச்சுட்டு போனதுன்னு நினைக்கிறேன்.
எப்போவுமே பெரிய கப்பில் தான் லாங் காஃபி போடணும். நம்மக்கிட்ட பெரிய கப்பு காலி ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ராவாக நிறைய கப்ஸ் வாங்கி வச்சுக்கணும். பின்னாடி நம்மளுக்கு ஸ்டோர் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிறைய பாக்ஸ் வாங்கி அடுக்கி வச்சுக்க வேண்டியது தான். ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கும் வந்து ஒரு கஸ்டமர் சொதப்பிச்சு. நேற்று மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் சொதப்பிடுச்சு. போக டேஸ்லலாம் வந்து எல்லா கஸ்டமரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பணும். ஓகே, இன்னைக்கு டைம் ஆகிடுச்சா? சூப்பர். வாங்க கடையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கைஸ், அதுக்கு முன்னாடி நம்ம லெவல் 5 வந்துட்டோம். லெவல் 5ல் வந்து ஒரு மெனு அன்லாக் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. கைஸ், இங்கே பார்த்தீங்களா குக்கி அன்லாக் ஆகிருக்கு. சூப்பர். ஸோ அப்போ நம்ம காஃபி ஷாப்பில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு குக்கி ஆட் பண்ண போகிறோம். ஸோ குக்கி வந்து எப்படி செய்கிறது? குக்கி செய்கிறதுக்கு வந்து மாவு, ப்ரௌன் சுகரு, பட்டரு, எக்ஸு. இதெல்லாம் தேவை கைஸ் குக்கி செய்ய. அப்போ குக்கி ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். இதை மட்டும் மெனுவில் ஆட் பண்ணிட்டேன்னா வைங்களேன், லாபம் அல்லோ நம்மளுக்கு. குக்கி செய்ய நிறைய பொருட்கள் வேணும் கைஸ் நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிட்டு குக்கி செய்கிறது பெரிய வேலைன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், அடுத்த எபிசோடில் வந்து இந்த குக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி நம்ம குக்கியை மெனுவில் ஆட் பண்ணியே வரும். ஸோ இப்போதைக்கு நெக்ஸ்ட் டேக்கு பார்த்தீங்கன்னா லாங் கப்பு, ஸ்மால் கப்பு தேவை, காஃபி பீன் தேவை. இதெல்லாம் வாங்கி வச்சிடலாம். காஃபி பீன் 1, மில்க் என்கிட்ட இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்களா மாவு, பட்டரு, சுகரு, எக்ஸு. நம்ம அந்த குக்கிக்கு தேவைப்படுற எல்லா இதுவுமே இங்கே அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து குக்கி எப்படி செய்யறது கண்டுபிடிச்சி குக்கியை செஞ்சு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணி லாபத்தை தள்ளுறோம். கண்டிப்பாக குக்கியோட ரேட் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவாக லாபம் வரும். முதல்ல இன்னைக்கு எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு பார்க்கணும். எவ்வளோ லாபம் வந்திருக்கு என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 கஸ்டமரு, அதில் 9 பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம். ஒருத்தர் மட்டும் இடஒலமாயிடுச்சு. டோட்டல் இன்கம் வந்து $266. ஸோ நம்ம எதுவுமே பில் பண்ணல, எதுவும் வாங்கலை, அதனால் ஆர்டர்ஸ் எதுவுமே இல்லை. ஆனால் நம்மளுக்கு பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா $527 இருக்குது. இன்றைக்கான இன்கம் $263. இன்றைக்கி லாபம் தான் கைஸ் நம்மளுக்கு. ஓகே கைஸ், இது இந்த வீடியோ பார்த்து வந்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனலை ஃபாலோ பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.